மாநிலங்களவையில் அரசியலமைப்பு மீதான விவாதத்தை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேருவில் கருத்து ராஜீவ்காந்தி வரை இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருந்ததாக குற்றச்சாட்டு. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் வரவேற்றனர். டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க மரியாதை. இலங்கை அதிபருக்கு மகாத்மா காந்தியின் சிலையை பரிசாக வழங்கிய மத்திய அமைச்சர் எல் முருகன். சிங்கப்பூரில் இருந்து தமிழகம் திரும்பிய உலக செஸ் சாம்பியன் குகேஷ் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழக அரசு சார்பில் குகேஷிற்கு நாளை பாராட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் காலனி தொழிற்சாலை காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின். கமலாலயத்தில் தமிழக பாஜக மாநில மையக்குழு ஆலோசனை. அரவிந்த் மேனன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம் ஏரிக்கு நீர்வரத்து படிப்படியாக சரிந்தது. நீர்வரத்து குறைவால் உபரிநீர் திறப்பும் குறைப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு. மார்கழி மாதம் பிறப்பை ஒட்டி தஞ்சையில் பாசுரங்களை பாடி வீதி உலா வந்த பக்தர்கள். பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று சிறப்பு பூஜை. ஆயிரத்து 1971 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரின் வெற்றி தின கொண்டாட்டம். டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை.
தோல்வியடையும் போது மட்டும் காங்கிரசார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை கூறுகின்றனர். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சாடல்.